ஸ்தோத்திரம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான காரியத்தை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பெரிய வெள்ளிக்கிழமை, குட் ஃப்ரைடே. எல்லா சர்ச்சஸ்லேயும் கண்டிப்பாக ஆராதனை ஆசரிப்பாங்க. இன்றைக்கி எல்லா சர்ச்சஸும் நிரம்பி வழியும். இத்தனை நாளாக வந்தாங்களோ இல்லையோ, இன்றைக்கி கண்டிப்பாக எல்லோரும் வருவாங்க. ஏன்னா குட் ஃப்ரைடே ரொம்ப முக்கியமான நாள் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை சொல்லி இந்த குட் ஃப்ரைடேயை நம்ம எப்படி அனுசரிக்கணும் அப்படின்னு தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் உங்களோட இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு தாய்க்கு குழந்தை பிறக்குது. அந்த தாய்க்கு சிசேரியன் மூலமாக குழந்தை பிறக்குது. சிசேரியன்னா உங்களுக்கு தெரியும், அந்த குறுக்கில் ஒரு பெரிய அந்த மரத்து போகிறதுக்கு ஒரு ஊசி போடுவாங்க. வயிற்றை கிழிச்சு தான் அந்த பிள்ளையை வெளியே எடுப்பாங்க. திரும்ப தையல் போடுவாங்க. திரும்ப ஒரு நாள் அந்த ஸ்டிச்சஸை ரிமூவ் பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய ப்ராசஸ். அன்னைக்கு கண்டிப்பாக அந்த அம்மாவுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு தருணம் தான். ஆனாலும் ஒரு குழந்தை பிறந்ததுன்னு ரொம்ப சந்தோஷப்படுகிற ஒரு நேரம். அடுத்த வருஷம் வருது, அந்த குழந்தைக்கு முதல் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. கேக் வெட்டணும் அப்படின்னு கேக்கெல்லாம் ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணுறாங்க. வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறாங்க. சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த குழந்தைக்காக ஹாப்பி பர்த்டே பாடி சந்தோஷமாக அவங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறாங்க. ஆனால் அன்றைய தினம் யாருமே அந்த தாய் பட்ட வலியவோ வேதனையவோ அவங்க சிந்தின ரத்தத்தையோ இல்லை அவங்க போன பாடுகளையோ குறித்து வருத்தப்படுகிறது இல்லை. ஏன்னா அதை அந்த தாயே நினைக்கிறது இல்லை. எனக்கு இப்படி ஒரு பிள்ளையை கொடுத்து என்னை தாய் ஆக்கினதற்காக அவங்க மகிழ்கிறாங்க. இனி அவங்களுடைய சிந்தனை ஃபுல்லாக அந்த பிள்ளை மேலே இருக்கிறதுனால அவங்க கடந்து வந்த அந்த கஷ்டங்களை குறித்து அவங்க யோசிக்கிறதே இல்லை. இந்த குட் ஃப்ரைடேயும் அது போல தான். நம் தேவன் பட்ட பாடுகளை, நம் தேவன் நமக்காக சிந்தின இரத்தத்தை, அவர் நமக்காக பட்ட அடிகளை நினைவு கூறணுமே தவிர இது துக்கம் கொண்டாடுகிற ஒரு நாள் அல்ல. இன்னைக்கு எப்படி கர்த்தர் நமக்காக மரிச்சாருன்னு நம்ம இருதயத்தில் உணர்வு ஏற்படுதோ, அதே போல் இன்னைக்கு நாம் எல்லாரும் கர்த்தருக்குள்ள பிறந்த நாள் அப்படிங்கிறதையும் நம்ம நினைவு கூறணும். அன்று இயேசு கிறிஸ்து அவருடைய சித்தமாகிய அவர் இந்த பூமிக்கு வந்ததே நம்மளுடைய பாவங்களை தீர்க்க தான். அந்த சித்தமாகிய அதை நிறைவேற்றுகிற அந்த நாளில் ரொம்ப வியாகுலம், ரொம்ப துக்கம், மரணத்திற்கு ஏதுவான போராட்டங்களில் அவர் இறங்கி தான் இவ்வளோ பெரிய விடுதலை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உயிர் தெழுந்து தன்னை அடித்த, தன்னை துன்புறுத்தின, தன்னை அவமானப்படுத்தின, துப்பின, கைகளில் ஆணி அறைந்த யாருக்கிட்டையும் போய் நான் யாருங்கிறத வெளிப்படுத்தவே இல்லை. அவர் தன்னை வெளிப்படுத்தினது எல்லாருமே யாருன்னு பார்த்தா தன்னை நேசித்த, தன்னை நம்பின, தன்னை விசுவாசித்த, தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கிட்ட தான் போய் தன்னை வெளிப்படுத்தினார். அப்போ இப்படிப்பட்ட அன்பு நிறைந்த ஒரு நாள் தான் இந்த குட் ஃப்ரைடே. அப்போ இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, யாத்திராகமம் 12வது அதிகாரம் 4வது வசனம். ஒரு வீட்டிலே இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்து கொள்ள வேண்டும். அவன் புசிக்கத்தக்கதாக இலக்கம் பார்த்து அந்த ஆட்டுக்குட்டியை தேர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு ஜனம் ரட்சிக்கப்படுகிறதற்காக, அந்த வீடு ரட்சிக்கப்படுகிறதற்காக அந்த ஆட்டுக்குட்டியை அன்னைக்கு தேர்ந்தெடுத்து எப்படி பலி கொடுத்து அந்த இரத்தத்தை நிலைக்கால்களில் பூசி அந்த ஆட்டுக்குட்டியின் மாംசத்தை சுட்டு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்டு இந்த பாஸ்காவை அனுசரித்து அவங்க இந்த விடுதலைக்கு நேராக ஆயத்தமாகிற ஒரு காரியமாக அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் செய்தாங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை எல்லாரும் விடுதலை ஆக்குறதற்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார் இல்லையா? கர்த்தருக்கு ஒரே ஒருத்தரை ரட்சிக்கிறது சின்ன காரியமா, பலரை ரட்சிக்கிறது சின்ன காரியமா? கர்த்தருக்கு எல்லாமே சின்ன காரியம்தான். ஆனால் ஏன் இவ்வளவு பாடுகள் வழியாக அவர் போய் நம்மளை ரட்சிக்கணும் அப்படின்னா, இந்த மொத்த உலகத்தோடைய பாவத்தையும் அவர் சுமந்ததுனால தான் இல்லையா? அதனால தான் இவ்வளோ பெரிய ரட்சிப்பு, இவ்வளோ பெரிய இந்த உபவாச நாட்கள், இத்தனை பெரிய தியான நாட்கள், இந்த குட் ஃப்ரைடேயை நம்ம ஆசரிக்கிறோம். அப்போ தேவன் இந்த உலகத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்து தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். இப்போ நம்ம எல்லாரும் ரட்சித்திருக்காரு இல்லையா? ரட்சித்து நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்கிறார்? என்னை போலவே சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னாக வரக்கடவன் அப்படின்னு தானே தேவன் சொல்லியிருக்கிறார்.
தேவன் சிலுவையை சுமந்து கொண்டு போய் அதுக்கப்புறம் என்ன என்ன ஆனாரு? அவரை அந்த சிலுவையில் அறைந்து உலகத்தின் பாவத்தை மீட்டுக்கிறதுக்காக தன் ரத்தத்தை சிந்தினார்ல. இப்போ நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் சிலுவையை சுமந்து கொண்டு வாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நாமளும் அதே ப்ராசஸ்க்குள்ளே போகணும்னு அர்த்தம். இப்போ இந்த இயேசு கிறிஸ்துங்கிறதுனால உலகத்தின் பாவத்தை சுமந்தார். நம்மலாம் சிலுவையை சுமந்துட்டு போய் யாருடைய பாவத்தை தீர்க்க போகிறோம்? முதல்ல நம்மளால மற்றவங்க பாவத்தை தீர்க்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். அதனால தான் இந்த பகுதியை நான் வாசித்தேன். இப்போ ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்க சொல்லுகிறார். எதற்காகனா அந்த குடும்பத்தினர் மீட்கப்படுகிறதற்காக. இப்போ உங்களை உங்கள் குடும்பத்தில் ஏன் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தை மீட்டுக்கொள்ள. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துங்கிற ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க. உங்கள் குடும்பத்தில் தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் உங்கள் குடும்பத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க. அது எப்படி நான் சுமந்து தீர்க்க முடியும்? தேவனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அது 100% உண்மை. அதுதான் நிச்சயம். என்னுடைய இந்த மாம்சத்துக்குள்ளே இருக்கிற ரத்தத்தினால விடுதலை நான் சொல்ல வரல. ஆனால் கர்த்தர் போன அதே பாதையில் நம்ம போகணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தை சிந்தி இந்த பாவத்தை மீட்டு கொண்டார் இல்லையா? அப்போ நம்மளுடைய ரத்தம் சிந்துதல் அப்படின்னா நம்ம மாம்சத்திற்குரிய ரத்தம் அல்ல, ஆவிக்குரிய ரத்தம். நம்ம ஆவிக்குரிய ரத்தம் என்ன தெரியுமா? நம்மளுடைய கண்ணீர். நம்மளுடைய கண்ணீரின் மூலமாக தேவ சமூகத்தில் நம்ம குடும்பத்திற்காக நம்ம வடிக்கிற கண்ணீர், அவர்களுக்காக நம்ம படுகிற பாடுகள், அவர்களுக்காக நம்மளையே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்திற்கு நேராக நடத்தும்படியாக நம்மளை விட்டு கொடுக்குறோம் இல்லையா? அந்த ப்ராசஸில் தான் நம்ம இயேசு கிறிஸ்துவை அப்படி டிட்டோவை ஃபாலோ பண்ணி போகிறோம். கிட்சமனே தோட்டத்தில் ஏன் அப்படி அழுதாரு? ஏன்னா அவர் சிறுவையில் அறைய போகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்கள் உங்கள் லைஃப்பில் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் எவ்வளவு பாடுகளை சுமக்கிறீங்க. இந்த பாடுகள்லாம் எதற்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போது நீங்கள் எத்தனையோ காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு தாகத்தையும் ஒரு வலியவும் தேவன் கொடுத்துருப்பார். அதனால தான் சிலர் மிஷினரியாக போகிறாங்க, சிலர் வடநாட்டுக்கு ஊழியத்துக்கு போகிறாங்க, சிலர் இந்த காட்டுவாசிகள் ஆதிவாசிகள் இருக்கிற இடத்திற்கு உயிரையும் பொருட்படுத்தாமல் போனாங்க. முந்தி காலத்தில் வெளியூர்லேருந்து மிஷினரிகளாக நம்ம ஊருக்கு இந்த குளிரில், இந்த வெயிலில், இந்த கஷ்டத்தில் ஆங்கிலேயர்களாக இருந்த போதிலும் அந்த எல்லாவற்றையும் சகிச்சு எப்படி சொந்த மனைவி பிள்ளைகள் செத்து போனாலும் பரவாயில்லன்னு ஏன் இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள இருந்த அந்த தாகம், அந்த வாஞ்சை. இப்படி உங்களுக்குள்ள தேவன் எந்த தாகத்தை வாஞ்சையை கொடுத்துருக்கிறார் நீங்களே நினச்சாலும் அந்த பாரத்தை உங்களை விட்டு நீங்கள் எடுத்துக்கவே முடியாது. எனக்கெல்லாம் என் குடும்பத்தை குறித்து ரொம்ப பெரிய பாரம் உண்டு. உங்களுக்கு யாரை குறித்த ஒரு பாரம் உண்டு? எல்லாருக்குமே குடும்பத்தை குறித்து பாரம் உண்டு. அது என்ன சிஸ்டர் உங்களுக்கு மட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எவ்வளவு நினச்சாலும் அந்த பாரத்தை உங்களால் இறக்கியே வைக்க முடியாது. ஏதாவது ஒரு காரியத்தில் உங்கள் இருதயத்தில் ரட்சிப்பிற்காக, கர்த்தரை அறிகிற அறிவிற்காக, ஒரு அற்புதத்திற்காக, ஒரு மேன்மைக்காக உங்கள் இருதயம் தாகத்தில் வாஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுபோல் உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குது? அன்னை தெரசாக்கு 7 குழந்தைகளையும் வியாதி உள்ளவர்களையும் பார்த்து அவங்க இருதயத்தில் அப்படி ஒரு தாகம் இருந்தது. அப்படி ஒரு தாகத்தையும் வாஞ்சையும் உடையவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த காரியத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. நீங்கள் உங்களுடைய பாடுகளின் வழியாக, உங்களுடைய இரத்தமாகிய அந்த கண்ணீரின் வழியாக, உங்களுடைய சுட்டெரிப்பு, உங்கள் மாம்சத்தை சுட்டு அவங்க புசிச்சாங்க இல்லையா? அதுபோல் உங்கள் ஆத்ம வியாகலம் நீங்கள் அக்னியில் பொன்னாக புடமிட்டு சோதிக்கிறதன் மூலமாக கர்த்தர் உங்களை கொண்டு அந்த குடும்பத்திற்கு, அந்த ஜனத்திற்கு, அந்த மக்களுக்கு நன்மை செய்ய ஏதுவாக விரும்புகிறார். இன்னைக்கு தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நினைவு கூறுகிற நாம அவருக்காக கண்ணீர் வடித்து அவர் சிலுவையில் பட்ட பாடுகளை நினைத்து நம்ம இருதயத்துல நிச்சயம் வருத்தப்படுவோம், கண்ணீர் வடிப்போம். அதே போல என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன்னு நம்மள எத்தனை பேர் நம்மளை ஒப்பு கொடுக்க முடியும்? கர்த்தர் அந்த ஒப்பு கொடுக்கிற இருதயத்தை தான் கேட்கிறார். நானும் உங்க ப்ராசஸ்ல வரேன். எவ்வளவு தூரம் வலி வேதனை அனுபவிக்கிறேன்னு தெரிஞ்சிருந்த போதிலும் நீங்க உங்களை தடுத்து கொள்ளலை, நீங்க உங்களை ரெஸ்ட்ரெயின் பண்ணலை. அதே போல நானும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை எதற்காக தேர்ந்தெடுத்தீங்களோ அந்த காரியத்திற்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். என்ன வலியினாலும் என் பிள்ளைகளுக்காக நான் என்னை கொடுப்பேன்னு நீங்க சொன்னது போல
என்ன வழியானாலும் நீங்கள் எதற்கு என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்களோ அதற்கு நான் என்னை கொடுப்பேன். உங்கள் பாரத்தை அதிகரித்துக்கோங்க. தேவ சமூகத்தில் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேங்கிறத தெரிஞ்சு கொள்ளுங்க. அத்தனை ஆட்டுக்குட்டிகளில் அந்த ஒரு ஆட்டுக்குட்டி தான் அந்த வீட்டுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. எத்தனையோ மனிதர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும்போது நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கும்போது மிஷினரியாக போக உங்களை தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எவ்வளவோ பேர் உதவி செய்ய கையில் பணத்தோடு இருந்த போதிலும் கையில் ஒன்றும் இல்லாட்டியும் இருதயத்தில் பாரத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இன்றைய குட் ஃப்ரைடே ஆகிய இந்த பெரிய வெள்ளி ஆகிய தேவன் எனக்காக மரித்தார்னு நினைவு கூறுகிற இந்த நாளில் நான் உமக்காக என்ன செய்ய போகிறேன், நீர் எனக்காக இவ்வளவு பெரிய பாடுகளை சகித்தீரே, நான் உமக்கு என்ன செய்ய போகிறேன்னு கர்த்தர்கிட்ட கேட்டு பதிலை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு திரும்பி வாருங்க. இந்த ஆராதனை வெறும் தேவனாகிய கர்த்தரின் சிலுவையும் முள்முடியும் சாட்டையடியும் இரத்தம் சிந்துதலை மாத்திரமல்ல, அதே போல நீங்க செய்ய வேண்டிய உங்க கடமையும் நினைவு கூறுகிற ஒரு நாளாக, ஒரு புனித வெள்ளியாக, ஒரு குட் ஃப்ரைடேயாக இருக்கட்டும். God bless you.